கல்லும் சுருளும். அதுக்கு பதில் நீங்க ஏறணும். கடவுளே, கல்லும் சுருளும். நாய். 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 ஏன் கல்லும் சுருளும்? கல்லி போட்டு தானே படுக்கும். ஐயோ ஐயோ அம்மா. இப்போ உலகத்துல ஒரு யுத்தம் நடந்துட்டு தானே உங்களுக்கு? எந்தெந்த நாட்டுக்கிடையில இப்ப யுத்தம் நடக்குது? இலங்கையில உங்களுக்கு பிடித்த ஊர் எது? இலங்கையில பிடிச்ச ஊர் அப்படின்னா நான் எல்லாரும் தெரியும். ஹம்பாந்தோட்டம் கொஞ்சம். ஹம்பாந்தோட்டம் ஏன் ஹம்பாந்தோட்டம் விருப்பம்? கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சுதந்திரமான ஒரு ஊர். நீங்கள் நேரடியாக பார்த்த மிகவும் பெரிய உருவம் கொண்ட விலங்கு எது? கடைசியா பார்த்த திரைப்படம் என்ன? கடைசியா பார்த்த திரைப்படம் பேர் ஞாபகம் இருக்கா? குங்குமச்சிமிழ். என்ன? குங்குமச்சிமிழ் என்ற ஒரு படம் உண்டு. அது இப்ப எல்லாம் பாலச்சந்திரன் தியேட்டர்ல பார்த்தாங்க. தியேட்டர்ல பார்த்துனீங்க. உங்களுக்கு முதலா படிப்பித்த ஆசிரியனுடைய பெயர் என்ன? ஒருத்திரமூர்த்தி சார். கிரானுடைய மாவட்டம் எது? கிரானுடைய மாவட்டம் எந்த மாவட்டத்தில் கிரானில் இருக்கிறது? கிரான் இருக்கிற மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். ஓகே, சரியா. இப்ப யானைக்காவல் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எத்தனை மணிக்கு தூக்கம் வரும்? இலங்கையினுடைய ஒரு கிராமப்புறத்துல ஒரு இறைச்சி குழம்பு வைக்கணும்னு சொன்னா எப்படி அந்த உங்களோட செய்முறை இருக்கும்? அது ஒரு சொல்லி காட்டுங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஒரு லைன் பாடுங்க பார்ப்போம். ஒரு 100 ரூபாய் பணத்தை இப்ப வெளில போறீங்க. முதலாவது, ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து கிரானுக்கு போகிற வழியில் நிற்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எங்கே போகிறீங்க? அந்த வாடினே. உண்மையிலேயே அங்கே பாருங்க, அந்த ரோட்டில் காரை போட்டு ஏன்னே, அந்த ரோட்டில் காரை போட்டு அந்த வாடிக்கு தான் போகிறதுக்கு வாரம். என்ன சரியான விருப்பம் அப்படியான வாடிண்டா? அங்கே நிற்கிறேன் நைட்டுக்கு. பாடலாங்க சமைக்கிறேன் எல்லாம். இன்றைக்கு வீட்டை இருந்தா கொண்டு வரேன். என்ன சமையல்? மீன் படம் ஊருக்கு போனாடி எடுத்துட்டு வரேன். வீட்டை போன தலை எடுத்துட்டு வரீங்க. உங்களோட வயல் தானே அது? யானைலாம் அப்படி யானைலாம் வருதா? இப்போ இன்னும் கொஞ்சம் இடத்துக்கு வரும். இந்த கார் எடுக்க பக்கத்துலையா? ஓ, அந்த வனக்காட்டுக்கு அங்கே வந்துடும். சுணங்க போனாங்க. எத்தனை மணிக்கு வரும்? சரியா 6 7 நேற்று என்ன நினைக்குது. இன்னொரு நினைக்கிறேன் வந்துருமா? போய் கணக்கு இல்லை விட்டாந்துட்டு இது அந்த மக்கியெல்லாம் அந்த குளத்துக்கு கிடக்கும். அது ஒரு 7 மணியா பேர். எந்த குளத்துக்குள்ள? இந்த குளத்துக்கு. இப்போ நிற்கும். இங்கே புள்ளிவாஞ்சவரத்துக்கு அந்த காட்டில் கிடந்து இப்போ நிற்காது. 8 மணி ஆகும். அந்த அடிக்கிறா யானை அங்கறா. அந்த தண்ணி அடிக்கிறாடா அங்கே ஜூம் பண்ணி பார். இந்த பாருங்க மக்களே, இந்த அடிக்க பாருங்க யானை. இல்லை தண்ணி என்னடா மேலே பறக்கு இந்த குளத்துக்கு. இந்த இதே இந்த ஃபோனில் இந்த பாருங்க. இந்த ஒண்டினிக்கு சரியா. அதுக்கு பக்கத்தில் அவங்களோட வாடி இருக்கு. ஒண்டினிக்கு அந்த அன்னைக்கு சரியோ உங்களோட வாடி இந்த அருகி. இந்த அருகி சரிதான் மக்களே. இதெல்லாம் வந்து இப்போ ஐயா வந்து நிற்க போறாரு. என்னடா ஐயா, உங்களுக்கு வந்து ஒரு போட்டி சரியோ? நாங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து நீங்கள் சரியான பதில் சொன்னீங்களா இருந்தா நீங்கள் 100 ரூபா வெல்லலாம் சரியோ? 10 கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா 1000 ரூபா வெல்லலாம் சரியோ? இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கதைக்கலாமா அவங்களோட? ஓகே. என்ன பேர் உங்களோட? துரைராசா. இது வந்து கேள்வி இல்லை சரியா? அது உங்களை பற்றி நான் கேட்குறோம். எந்த இடம் நீங்கள்? கிரான் தான் என்ன? ஓகே ஓகே. முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இது கேள்வி இது ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி மாதிரி. என்ன முதலாவது கேள்வி வந்து, உங்களுக்கு பாடல் பாட தெரியுமா? பாடல் தெரியாது. இல்லை கொஞ்சம் தெரியுமாண்டாலும் ஒரு லைன் பாடினாலும் நீங்கள் வெற்றி. ஒரு லைன் ஏதாவது பழைய பாட்டு தத்துவ பாட்டு ஏதாவது பாடினாலும் வெற்றி தான். நீங்கள் பாடல் வரி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும். என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? எல்லா பாட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ஒரு லைன் பாடுங்க பார்ப்போம். ஒரு 100 ரூபா பணத்தை இப்போ வெளில போகிறீங்க. முதலாவது இதான் நீங்கள் 100 ரூபா வெளில போகிறீங்க. சரியா? ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன். ஓகே. ஆண்டவனே என் பாதங்களை கண்ணீரில் நீராட்டினேன். ஓகே. முதலாவது கேள்வி என்ன? இது கேள்வி என்ற விட நாங்கள் சொன்னது வந்து செய்து காட்டுறதால வந்து ஐயா வந்து இப்போது 100 ரூபாய் படம் வந்து வந்திருக்காங்க.
அடுத்த கேள்வி சரியா, உங்களுக்கு விடுகதைகள் அது எது மாதிரி தெரியுமா? அந்த 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 முடிச்சுன்னு சொல்லுவாங்க, முடிச்சு கேள்வின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த நொடிகள் நொடிகள் அது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும். இப்போ மறந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க ஆகும். மறந்த மாதிரி போயிட்டுங்க. அது ஏதாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க சும்மா, நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். நொடிகள் கல்லும் சுருளும் ரெண்டும் ஒரு நொடி இருக்கு. கல்லும் சுருளும் மக்கள் சரியா, கல்லும் சுருளும். அதுக்கு பதில் நீங்க சொல்லணும். கடவுளே, கல்லும் சுருளும் நத்தையா? ஆமே இல்லை, கல்லும் சுருளும். உனக்கு தம்பி தெரியுமா? கல்லும் சுருளும் சிப்பி. கல்லு சுருளும். நல்லா யோசி தம்பி, யோசி கல்லும் சுருளும். டிக் 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 டிக். ஓகே, தெரியாது, நீங்க சொல்லணும். நாய். ஏன் கல்லும் சுருளும்? கல்லி போட்டு தானே சுருண்டது படுக்கும். ஐயோ அம்மா, இது என்னடா வேணு? அதாவது கல்லும் சுருளும் நம்ம கல்லு தான் யோசிச்சு விளங்குதா? ஐயா வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அது கல்லும் சுருளும். அந்த மடு வந்து அப்படி கிண்டி தோண்டி வந்து அதுக்குள்ள வந்து சுருண்டு அப்படி தூங்குறது வந்து கல்லும் சுருளும். என்ன? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. அப்ப 2 கேள்விக்கு வந்து என்ன சரியான பதிலும் நீங்க அந்த விஷயம் சொன்னதெல்லாம் வந்து நீங்க 200 ரூபா பணம் ஜெயிச்சிருக்கீங்க. சரியா, கொஞ்சத்துல பதில் 200 ரூபா ஜெயிச்சிட்டீங்க. என்ன சந்தேகமா இருக்கா உங்களுக்கு? தெரிஞ்ச விஷயத்துக்குள்ள சொல்லலாம். அது சரி. ஓகே, அடுத்தது, நீங்க யாழ்ப்பாணம் போயிருக்கீங்களா? இல்ல, யாழ்ப்பாணம் போகல. இது கேள்வி இல்லை, சும்மா இருக்கிறேன். யாழ்ப்பாணம் மட்டும் தான் போகல. இலங்கையில வந்து யாழ்ப்பாணம் போகல. ஓகே, கொஞ்சம் இறங்கி நில்லுங்களா அப்ப. ஓகே, இது பாருங்க ஐயாட தண்ணி கேன், அங்கால சாப்பாடு, லைட் எழுதுகள். இப்ப இந்த யானை கொஞ்சத்துல வந்துடுவீங்க. வடிவானி பெரிய யானை அது. நான் கண்டீங்க காடு தானே. இப்ப நான் கட்டுக்கு போயிருந்தோடனே எல்லா விளக்கம் தெரியும். அதுல போக தெரியும். நாங்க அங்க போறதான் போனாங்க. சரியா, படத்தை வந்து எடுத்துக்கணும். அப்படி வந்து அப்படி வேலை இல்லாம அப்படி அந்த வெட்டை இல்லாம அப்படி எல்லாம் 4 மணி போல வந்தா. அது சரி. ஓகே, நல்ல முஷ்மதியா வழியா பார்த்தது அந்த குளத்துகள் எல்லாம். ஓகே, சரியோ. இப்போ அடுத்த கேள்வி, இது உலக தரப்புல ஐயாவுக்கு இந்த உலகத்து விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாமே. இப்போ உலகத்துல ஒரு யுத்தம் நடந்து கொண்டு உங்களுக்கு எந்தெந்த நாட்டுக்கு இடையில இப்ப யுத்தம் நடக்குது? அமெரிக்கன், ஈரான், ஈராக். ஓகே, சரியான பதில். என்ன கைவிடுங்க. 3 கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி இப்போ 300 ரூபாய் பணம் ஜெயிச்சிருக்கீங்க. சரியோ, நாங்க ஆரண்டி தெரியாதுன்னு. நாங்க ஒரு யூடியூபர். நாங்க இப்படித்தான் போயிட்டு ஆக்களை சந்திச்சு அவங்களோட கதைச்சி நாங்க போன்ல பாக்குறேன். இந்த பாலத்தடி அந்த அந்த பொடியன் இதுக்கெல்லாம் போறேன். நீங்களா எந்த ரோட்ல எல்லாம் தெரியுவான்? நீங்க கொக்குடிச்சலையா? இல்ல, நாங்க இங்க தும்பங்கனி. கொக்குடிச்சல தான் வராங்களோ? இல்ல, அங்க அப்ப நீங்க 50 ரூபாய் கேப்ப? இல்ல, நானும் இருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. வேற சரியோ. அப்போ 3 கேள்விக்கு ஐயா வந்து என்ன சரியான பதில்களை சொல்லி இப்போ 300 ரூபாய் பணம் வந்து வந்துருக்காங்க. அடுத்த கேள்வி ஐயா, உங்களுக்கு வந்து ஆனாவண்ணா தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக சொல்ல முடியுங்களா? தெரியும். ஓகே, நீங்கள் வந்து ஃபுல்லாக சொல்லணும் முடியலண்ணே. நீங்கள் அரைவாசி வரைக்கும் சொன்னாலும் வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாவண்ணா சொல்லுங்க. ஊனா வரல. எனக்கு மறந்து சரியா, எவ்வளவு காலம் நீங்க இந்த இதுல ஆனா படிச்சு? நம்ம குறிப்பிட்ட காலத்துல முதல் பாருங்களா, அப்ப கற்ற அந்த கல்வி செல்வம் வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குன்னு. 75ஆம் ஆண்டு பிறந்தேன். வாருங்களேன், 2ஆம் மாதம் 25ஆம் தேதி. அதுதானே 75ஆம் ஆண்டு பிறந்த நீங்க. அப்ப 2000 ஆண்டு பார்த்தாலும் 75ல வந்து அங்கால 25 இஞ்சால 26. அப்ப 51 வயசு. 51 வயசு ஐயா. சரியா, அப்ப 4 கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் சொன்னதால வந்து நீங்க இப்ப 400 ரூபாய் பணம் ஜெயிச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு, இது ஒரு இலகுவான ஒரு கேள்வியை தான் இருக்கும். சரியா, சமைக்க தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன சமைப்பீங்க? இப்ப ஒரு இலங்கையினுடைய ஒரு கிராமப்புறத்துல ஒரு இறைச்சி குழம்பு வைக்கணும்னு சொன்னா எப்படி அந்த உங்களோட செய்முறை இருக்கும்? அது ஒரு சொல்லி காட்டுங்க. அது முதலாவது ஆரம்பத்துல இருந்து இறைச்சி கழுவுறதுல இருந்து சட்டியில வைக்கிறதுல இருந்து எண்ணெய் ஊத்துல இருந்து முழு சொல்லுங்க. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இறைச்சி வந்து காட்டு வீட்டுல காட்டுல ஒரு பாடி இந்த வாடில இறைச்சி வந்து பட்டுது. அவ கொச்சிக்காய் தூள் இல்லை, கொச்சிக்காய் தான் அரைக்கி
வடிவா அதை கழுவி விளைஞ்சி கொத்தி காயா வச்சு கடைஞ்சி வடிவா சுதி மாதிரி வச்சா அதில் ரெஸ்டாரி இறைச்சி சொதி. ஓ தூள் இல்லா இது புதுசா இருக்கே இறைச்சி சொதின்றது வந்து புதுசா ஓ இருக்கு. அது அப்படிதான் தூள் இல்லாட்டி கொத்தி காய வடிவா வச்சு கடைஞ்சி ஓட்டு இறைச்சி வடிவா. சரி, ஒரு இறைச்சி குழம்பு வைக்கிறேன்னா உங்களோட செய்முறை சொல்லுங்களேன். முதல்ல என்ன செய்வீங்க? குழம்பு சொன்னா இறைச்சி கழுவி வடிவா எடுத்து சட்டிக்குள்ள கொச்சியா தூள் எல்லாம் போட்டு பிரட்டி உப்பு மசாலா எல்லாம் போட்டு பிரட்டி வடியா தூக்கி வச்சு சமைச்சு போட்டு இல்ல அதான் எப்படி சமைக்கிற தூக்கி வச்சு போட்டு அப்புறம் என்ன செய்வீங்க? எவ்வளவு நேரம் தூக்கி வைப்பீங்க அடுப்புல? தூக்கி ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி 1 மணி தான். அதை அவஞ்சதுக்கு பிறகு நீ தேங்காய் கொஞ்சம் புளிஞ்சி அதை விட்டு இறக்கி வச்சு போட்டு கொச்சிக்காய் இந்த கருவேப்பிலை அது எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு போட்டு திருப்பி அள்ளிக்குள்ள போட்டு வேற தாளிக்கணும். தாளிச்சு அதை அள்ளி போட்டு பிரட்டி எடுத்தா தேங்காய் பால் எல்லாம் வருதா? சொட்டு விடலாம். சொட்டு விடலாம். தேங்காய் பால் போட்டா நல்லா இருக்குமா? தேங்காய் பால் இல்லாட்டி நம்ம சொட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பிரட்டி போட்டு எடுத்தா அதை விட அது நல்லா இருக்குமே. ஓகே, இது வந்து ஐயா சொன்ன செய்முறைண்ணே. முதலாவது வந்து இறைச்சி வந்தபடி கழுவி உப்பு இதெல்லாம் போட்டு அந்த மிளகாத்தூள்லாம் போட்டு அடுப்பில் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி தான் வைக்கணும். 1.5 மணி நேரம் 1 மணி தான் வச்சு அவிச்சா பற்றி போகாதா? அதுக்கு தான் கொஞ்சம் நான் மாஜரெல்லாம் விட சொட்டு தண்ணி அவங்கள விட்டு மாஜரி இறைச்சி தண்ணி விடும் தானே. அந்த தண்ணி வற்றினது பிறகு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போட்டு அப்படியே பிரட்டிட்டு போட்டு மிச்சம். இது ஒரு இலங்கையினுடைய கிராமத்து சமையல் முறை. ஓகே, உங்களுக்கு என்னென்ன சமையல் செய்ய தெரியும்? நான் எல்லாம் செய்வேன். இறைச்சி மீன் சகலம் சமைக்க தெரியும். ஓகே, 5வது கேள்விக்கு வந்து சரியான பதில்களை சொல்லி இன்னும் ஒரு 100 ரூபாய் பணத்தை வென்று இப்பொழுது மொத்தமாக 500 ரூபாய் பணத்தை வந்து ஐயா வந்து வென்றிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கை நிலையெல்லாம் அப்படி இருக்கு, என்னமே போகுது, அது ஒரு சொல்லுங்க. நீங்கள் வாழ்க்கை நிலை இப்படி தான். இப்போ நானும் இது நம்மளோட சொந்த இது இல்லை, சொந்த வயல் இல்லை. நம்ம கிரானில் பசிரிக்காரு அவர்கிட்ட வயல் தான் பார்க்குறேன் நான். வெள்ளாமக்காரமாயி இதை பார்த்து செஞ்சு வேலை முழுவதும் செஞ்சு கிளியர் பண்ணி எல்லாம் கொடுக்கணும். கிழமை காய்ச்சி மர வெட்டி நொண்ணி நெல் தருவாங்க. இப்போ 50 ரூபாயில் 10 ரூபாயில் நீனா 10 மணி நெல். இப்போ 25 ரூபாயில் பார்த்தா 10,000 ரூபா கிழமை காய்ச்சி ஞாயிற்றுக்கிழமை வழியாக கிடைக்கும். எவ்வளோ? 10,000 ரூபா கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வழியாக. ஆனால் வேலையெல்லாம் செய்யணும். வேலையெல்லாம் செய்யணும். எல்லாம் ஆக்கள் தருவானாலும் ஆக்கள் இல்லாட்டி நம்ம செய்யணும். ஆனால் சில காலகட்டத்தில் சம்பளம் காணாம தான் பாரு. இப்போ 6 நாளைக்கு 10,000 ரூபா காணாது. இப்போ 3,500 ரூபா 4,000 ரூபா போகுது வேலை. ஒரு நாள் சம்பளம். சரியா? இப்போ 6 நாளைக்கு 10,000 வந்து இப்போ உயிரை பணி வச்சுக்கலாம் அந்த வேலை செய்ய. பாருங்களா, இன்னும் இரவுக்கு இப்போ போனா எப்படியும் காலையில் 4 மணி 5 மணிக்கு போகிறோம் நம்ம நிறுத்திட விடலாம். அது அங்கான தூங்கிட்டீங்க போயிது லைட்டெல்லாம் வச்சுது விளக்கெல்லாம் வச்சுது பார்த்துருக்கேன். இதெல்லாம் வரும் எங்கே எங்கே இந்த காலத்தடம் போனது அப்படியே வந்து இதில் வந்து அந்த அன்னைக்கிட்டே அப்படி வந்து இதுக்குள்ள நடு வயலு காலம் வந்து இந்த ஓகேண்ணே இப்படி போய் எங்கே காணல இப்போ யானே அது கொஞ்சம் முன்னுக்கு நெருங்கிருக்கும் வந்துருக்குமே. இல்லை நம்மளும் காரை வட்டி எடுத்து டைம் போகுது. 5 வேலை எனக்கு கேட்டுருக்கு. டிக்கெட்டுக்கே காசு கூடும் உங்களுக்கு. அது பிரச்சனை எனக்கு டைம் வந்துடும். ஓகே, எங்களுக்கு வேண்டி ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. ஏன்னே 5 நிமிஷம் ஒதுக்கி பயிர் சொல்லுங்கய்யா. அதுக்கு நன்றி. ஏன்னா மிகவும் தாழ்மையுடன் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த 6வது கேள்வி. சரியோ? 6வது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கையில் உங்களுக்கு பிடித்த ஊர் எது? இலங்கையில் பிடிச்ச ஊர் அப்படின்னா நான் எல்லா இடம் தெரியும். ஹம்பாந்தோட்டம் கொஞ்சம் ஹம்பாந்தோட்டம் ஹம்பாந்தோட்டம் இருப்போம். கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சுதந்திரமான ஒரு ஊர் பிடிச்சிருக்கு. நான் பட்டு கொண்டு தெரிஞ்சதில் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் போகல, எல்லா இடம் போய்க்கேன். ஹம்பாந்தோட்டையும் போய்க்கேன். எல்லாத்தையும் விட அங்கே கொஞ்சம் சுதந்திரமான ஒரு ஊர் அது. ஓகே, அப்போ உங்களுக்கு ஹம்பாந்தோட்டை சிறந்த ஊர். இது வந்து இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, என்ன கேள்விக்கு சரியான பதில்னு சொல்லிட்டு, என்ன நம்ம இப்படிலாம் கேள்வி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நாங்கள் கேள்வி வாங்க கேட்போம், அது பயிர் சொல்கிறார். என்ன ஐயாவுக்கு எந்த இடம் விருப்பம், என்ன ஹம்பாந்தோட்டை சரியான பதில். என்ன அவருக்கு பிடிச்ச இடம் அவர் தான் தெரியும், நமக்கு தெரியாது. என்ன இது ஒரு சிம்பிளான கேள்வி, ஒரு ஆரம்ப கட்டத்தில் கேள்வி, சிம்பிளான கேள்வி, ஒரு வித்தியாசமான காணொலியாக அமையணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுக்கு பிடித்த முதல்ல 6 கேள்விக்கு பயிர் சொல்லிக்கிங்க. 600 ரூபா பணம் பண்ணுறீங்க. சரியா? ஓகே, உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? பழைய நடிகர்களில் சிவாஜி கணேசன். ஓகே, சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்கள் ஏதாவது? அது படங்கள் எல்லாம் பாட்டுகள் அது படம் எல்லாம் மறந்த மாதிரி வைத்து அதெல்லாம் ஞாபகம் வராது, பாட்டுலாம் ஞாபகம் வராது. ஓகே, அப்போ சிவாஜி கணேசனா உங்களுக்கு விருப்பம். ஓகே, 7வது கேள்விக்கும் சிறந்த முறையில் பதில் சொல்லி இப்போ பொழுது 700 ரூபா பணம் ஐயா வந்து வென்றிருக்காங்கன்னு. 7 கேள்விகளுக்கும் 100 ரூபா படி 700 ரூபா வந்து வென்றிருக்காங்க. இன்னும் 3 கேள்விகள் இருக்குது. போனஸாக இன்னும் 5 கேள்வி இருக்குது. ஐயாவுக்கு நேரம் இருந்தால் வந்து சொல்லலாமே. ஓகே, இப்போ 8வது கேள்வி. 800 ரூபாய் பணத்தை நீங்கள் நெருங்கிறதுக்கு 8வது கேள்வி. சரியோ? நீங்கள் இப்போ
சரியா? இப்போ யானைக்காவல் பார்க்கக்குள்ள உங்களுக்கு எத்தனை மணிக்கு தூக்கம் வரும்? 12 மணி 1 மணி மட்டும் மிச்சம் கவனமாக இருப்போம். மராட்சி நேரம் கொஞ்சம் படுப்போம், திருப்பி டக்குன்னு எழும்புவோம். ஃபுல்லாக நம்ம வீட்டை படுக்கிற மாதிரி படுக்கிறா. 12 மணி மட்டும் ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்ச நேரம் படுக்கிறேன், டக்குன்னு உணவு ஒலிம்பி லைட் அடிச்சு பார்க்கணும். சின்ன ஒரு சத்தம் கேட்டாலும் அது என்ன சத்தம் கேட்டாலும் கிஷ்கன்னா உணர்வு வரும். தனி பயமெல்லாம் இல்லையா? பயம் இல்லையாண்டா தனி அடிக்கிறதுனால நித்திர வராது. பெஜான வருதா என்ன வருதா என்ன விளக்கு நடக்கும் சரியா? பேயெல்லாம் பயம் இல்லையா? பேய்க்கெல்லாம் பயம் இல்லை. பேயெல்லாம் பக்கத்தில் போனாலும் நம் வாரங்களை இந்த ஏரியாவில் அந்த வரைக்கும் ஒரு வாடி அந்த வரைக்கும் ஒரு வாடி அவ்வளவுக்கும் விட வழி வித்தியாசம் தனியா இருக்கு. யானையாலையும் பாதுகாப்பு இல்லை, மற்ற விஷயங்களாலையும் வந்து பாதுகாப்பு எது பாதுகாப்பும் இல்லை. இப்போ தனியறிக்குள்ள என்ன நடந்தாலும் பொன் இருக்கிறதுனால தான் அந்த தொடர்புகளை கொள்ளலாம். அதுவும் நம்மளுக்கு இருந்தா இது வேற என்ன நடந்து ஆண்டாண்டு வரப்படா அப்படி பந்துகள்னா ஒன்றும் செய்யலாது. ஓகே, சரி, ஓகே, நன்றி, நல்ல விஷயம். அப்போ 8 கேள்விகளுக்கு சிறந்த பதில்களை சொல்லி 800 ரூபாய் பணம் பண்ணிருக்காங்க. 9வது கேள்வி மிகவும் ஈஸியான கேள்வி. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாவட்டம், அதாவது இது என்ன இடம்? இது கிரானுடைய மாவட்டம் எது? கிரானுடைய மாவட்டம் எந்த மாவட்டத்தில் கிரானில் இருக்கிறது? கிரான் இருக்கிற மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம். ஓகே, சரியான பதில்களை வந்து சொல்லி இப்பொழுது 9 கேள்விக்கு சரியான பதில்கள் 900 ரூபாய் பண பிரச்சனை வந்து வந்துருக்காங்க. இறுதி கேள்வி 5 கேள்வி போனஸாக இருக்குது. சரியோ? அதில் நீங்கள் 5 கேள்விக்கும் பயிற்சி சொன்னீங்கன்னா 200 ரூபா வரும். ஒரு கேள்விக்கு 200 ரூபா. சரியோ? டபுள் காசு வரும். சரியோ? இப்போ லாஸ்ட் கேள்வி. உங்கள் மனைவியினுடைய பேர் என்ன? லதா. ஓகே, 10வது கேள்விக்கும் சிறந்த முறையில் பதிலளித்து இப்பொழுது 10 கேள்விக்கும் சிறந்த முறையில் பதில் சொல்லி 1000 ரூபாய் பண பிரச்சனை எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் யூடியூப் சேனல் சார்பாக வந்து நீங்கள் வென்றிருக்கீங்க. 5 கேள்விகள் இதுக்கு பிறகு வந்து கேட்கப்படும். அது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் 5 கேள்விகள். ஆனால் அது ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்களேன்னு சொன்னால், ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் சரியான விடை சொன்னீங்கன்னா 200 ரூபா காசும் உங்களுக்கு வழங்கப்படும். சரியோ? 5 கேள்விக்கு சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு 1000 ரூபாய் பண பிரச்சனை நீங்கள் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கேள்வியை நீங்கள் பிள்ளையாக சொன்னீங்கன்னு சொன்னால், பதில் வந்து பிள்ளையாக சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த வெளில போகின்ற அந்த 1000 ரூபாயில் வந்து 200 ரூபாய் கழியும். சரியோ? கழிஞ்சு மீதமுள்ள பணம் தான் உங்களுடைய கையில் வந்து சேரும். சரியோ? முதலாவது கேள்வி. உங்களுக்கு முதலாக படிப்பித்த ஆசிரியனுடைய பெயர் என்ன? ஒருத்திரமூர்த்தி சார். என்ன எந்த இடம் அவர்? கிரான். அப்போ அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு படிப்பிச்ச அந்த சேர் ஞாபகம் இருக்குது. இப்போ அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரா? இல்லை, மோசம் போயிட்டார். என்ன? ஓகே, உருத்திரமூர்த்தி சேர் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதில் சொல்லி இப்போ ஒரு கேள்விக்கு வந்து போனஸ் அடிப்படையில் வந்து இப்போ 200 ரூபாய் பணம் பண்ணுறீங்க. மொத்தமாக வந்து 1200 ரூபாய் பண பிரச்சனைங்க வென்றீங்க. சரியோ? இன்னும் 4 கேள்விகள் மீதம் உள்ளது. என்ன என்றால் ஐயா வந்து இப்போ நீங்கள் சில நேரம் யோசிப்பீங்க, ஐயாவுக்கு படிப்பிச்ச வாத்தியார பேர் வந்து உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அவர் சொன்ன உடனே அந்த வந்துச்சு பதில் என்ன. இப்போ சிலாக்கள் வந்து பேரை வந்து யோசிச்சு சொல்லுவாங்கண்ணே, படிப்பிச்ச ஆடுற பேர் வந்து ஞாபகம் இருக்குண்ணே. ஓகே, அப்போ 200 ரூபா பணம் பண்ணுறீங்க. மொத்தமாக வந்து 1200 ரூபாய். சரியோ? அப்போ 2வது கேள்வி, அதில் இருக்கக்கூடிய 2வது கேள்வி இது கொஞ்சம் இலகுவாக தான் இருக்கு. உங்களுக்கு பிடித்த சரியா உணவு எது? பிடித்த உணவு சோறு, புட்டு. இல்லை, உணவு எது? ஒன்று தான் சொல்லணும். உணவு பிடித்த உணவு. பிடித்த உணவு அது காலையில் மாலை காலை எனக்கு பிடித்த உணவு இடியப்பம் சோதி. காலையில் பிடிச்ச உணவு இடியப்பம் சோதி. மதியத்தில் சோறு. இரவில் சின்ன பான் இல்லாட்டி ரொட்டி. ஓகே, இது இவ்வளவும் வந்து எனக்கு ஒரு நாள் ரொட்டினுக்கு இருந்தா எனக்கு ஓகே இருக்கும். எனக்கு சந்தோஷமா இருக்கும். இது எல்லாமே உங்களால் சாப்பிட முடியுமா இருக்கா? அதெல்லாம் இல்லாட்டி சோறு. ஓகே, நீங்கள் 3 வேளையும் சோறு சாப்பிட்றீங்களா இல்லை வேறு? நான் சில நேரம் நான் சொன்னேன், காலையில் இடியப்பம் சாப்பிடுவேன், இல்லாட்டி பாடியில் ரொட்டி, மதியத்தில் ரொட்டி சுடுவேன். நைட்டு சில நேரம் ஒரு பேருக்குள்ள சோறு இல்லாட்டி பான். இந்த சோறு சமைக்கிற இல்லாட்டி பான் வாங்கிட்டு வந்தால் பருப்பு ஜொதி கொண்டு வச்சா அந்த மாதிரி சாப்பாடு. ஓகே, சிறந்த முறையில் 2வது கேள்விக்கும் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதிலளித்து இப்பொழுது மொத்தமாக 400 ரூபாய் 1400 ரூபாய் பண பிரச்சனை வந்துருக்காங்க. இன்னும் 3 கேள்விகள் மீதம் உள்ளது. இந்த 3 கேள்விகளுக்கும் பதிலை நீங்கள் சொல்லிங்கன்னு சொன்னால் 2000 ரூபாய் மொத்தமாக நீங்கள் வெல்லக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. சரியோ? ஓகே, நீங்கள் கடைசியாக பார்த்த திரைப்படம் என்ன? கடைசியாக பார்த்த திரைப்படம் பேர் ஞாபகம் இருக்கா? குங்குமச்சிமுல். என்ன? குங்குமச்சிமுல் என்று ஒரு படம் உண்டு. அது இப்போல்லாம் பாலச்சந்திரன் தியேட்டரில் பார்த்துனாங்க. தியேட்டரில் பார்த்துனீங்க? ஓகே, நான் தான் கேள்வி அப்படியா கேட்டேன். டிவியில் பார்த்தேன், தியேட்டரில் பார்த்தேன்.
குங்குமச்சிமிழ் யார் நடித்த படம் அது? நடிகர் இப்போ மறந்தான் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்க. ஓகே, சரியான பதில் சொன்னதால ஐயா தான் தெரியும் அந்த பதில் சரியாலே அனுப்பிட்டு. ஓகே, அப்போ 3வது கேள்விக்கும் பதில் சொல்லி 600 ரூபாய் பணப்பரிசனை நீங்கள் வென்றிருக்கீங்க. இன்னும் 2 கேள்விகள் சரியோ? அந்த 2 கேள்வி கொஞ்சம் கடினமான கேள்வி தான் கொடுக்கணும். சொல்ல தெரியாத கேள்விகள் வரும். சொல்ல தெரியாத கேள்வி வரும் சரியோ? ஒற்றுமையாக வாழக்கூடிய பறவை இனம் எது? ஒற்றுமையான, அதாவது ஒற்றுமைக்கு சுத்தம் செய்யக்கூடியது, ஒற்றுமையா இருக்கக்கூடிய பறவை, வாழக்கூடிய பறவை காகம். ஓகே, சரியான பதில்களை சொல்லி இப்பொழுது 800 ரூபாய் பணப்பரிசு, அதாவது 1800 ரூபாய் பணப்பரிசினை பண்றீங்க. கடைசி கேள்வி சரியா? கடைசி கேள்வி இப்போ ஐயாவுக்கு வந்து கேட்க போகிறோம். கடைசி கேள்வி டபுளாக இருக்கும் சரியோ? மிகவும் வேகமாக ஓடக்கூடிய, என்னன்னு சொல்றது, அந்த மூச்சு வாங்காமல் வேகமாக ஓடக்கூடிய விலங்கு எது? விலங்கு மான். மான்? மான் பிழையானவர்த்து. ஐயோ, யார் சொன்னது? இல்லை, மான் ஓடக்கூடிய இல்லை மான் வந்து ஓடக்கூடியது. உங்களுக்கு நான் 3 பதில் சொல்லுவேன் என்ன. அதாவது மூச்சு வேகமாக ஓடக்கூடிய ஒன்று இருக்கு. அடுத்து வேகமாக ஓடுனாலும் வந்து மூச்சு வாங்காத ஒரு மிருகம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எதை சொல்லுவீங்க? சரி, உங்களேருந்து வரமே மான், சிறுத்தை, குதிரை. 3ல் வந்து எது சரியானது? சரியானதே குதிரை தான். குதிரை தான். எதனால சொல்றீங்க? ஏன்னா அது ஓட்டத்துக்கு அதை மூச்சு வாங்காம ஓடக்கூடிய ஒரு மிருகம். ஓகே 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 ஓகே. அப்ப ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. இன்னொரு கேள்வி இருக்கு என்ன சரியான பதில்? என்ன சரியான பதில்? அடுத்த கடைசி கேள்வி சரியா? நீங்கள் நேரடியாக பார்த்த மிகவும் பெரிய உருவம் கொண்ட விலங்கு எது? யானை. யானை. யானை மிகவும் கடினமான கேள்விக்கு சிறந்த முறையில் வந்து கடினமான மிருகம் யானை தான். கடினமான மிருகம் யானை தான். உயரமான மிருகம் யானை தான். கொஞ்சம் பெரிய உருவம் யானை தான். ஓகே, அப்போ நாங்கள் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில்களை வழங்கி இப்பொழுது 2000 ரூபாய் பணப்பரிசினை வென்ற எமது ஐயா அவர்களுக்கு நாங்கள் மிக மிக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு வென்ற பணப்பரிசினை நாங்கள் இப்பொழுது உடனடியாக வழங்கப் போகின்றோம். ஓகே, ஐயாவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன முறையில் பதிலளித்து 2000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்காங்க. இந்த பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. 2000 இருக்கு. எதிர்பார்த்தீங்களா இந்த பரிசு? நீங்க அப்படி எதிர்பார்க்கல. இந்த ஒரு விளையாட்டு எதிர்பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு விளையாட்டு? நல்லா. ஓகே, அதோட சேர்த்து எங்களுடைய யூடியூப் சேனலாக வழங்கக்கூடிய இன்னும் ஒரு காசு உள்ளது. இது வந்து உங்களுக்கு இரவு சாப்பாட்டுக்கான காசு 500 ரூபா காசு நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மொத்தமாக 2500 ரூபா தந்திருக்கிறோம் சரியோ? இது வந்து ஐயா வந்து வென்றிருக்கிறார். என்ன நாங்கள் வந்து இறக்கப்பட்டோ இது பண்ணி நான் கொடுக்கல. ஐயா நாங்கள் கேட்ட கேள்விக்கான சரியான பதில்களை வழங்கி ஒரு கேள்வியும் வந்து ஒரு புலவிடல் என்ன புலவிடாமல் ஐயா வந்து சிறந்த முறையில் பதிலளித்து எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வந்து தெரிவு செஞ்சுருக்காங்க. நாங்கள் இந்த இடத்துல வரக்குள்ள வந்து நாங்கள் ஐயாவை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஐயா இப்போ நீங்கள் கவனமாக போயிட்டு வாங்க ஐயா. என்ன சந்தோஷம் ஐயா? சந்தோஷம். நீங்களும் யானை வரும். சரி ஐயா, நன்றி, சந்தோஷம் ஐயா. நன்றி ஐயா, கவனமா போயிட்டு வாங்களா. சரி ஐயா. ஓகே ஐயா. ஓகே மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில பேர் நான் கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்துட்டு குழம்பக்கூடாது ஏன்னா. ஏனென்றால் நாங்கள் இந்த இடத்துல உண்மையிலே இந்த இயற்கை ரசிக்கிறது தான் வந்து நாங்கள் வீடியோடா உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்த டைமில் பாருங்கள், அந்த பக்கம் சூரியன் வந்து மறைஞ்சது, இந்த காட்சி வந்து மிகவும் வந்து அழகாக இருந்தது. அதே மாதிரி அந்த ஐயா இருக்கக்கூடிய அந்த குடிசைன்னு, அதாவது என்ன சொன்னால் பாடின்னு சொல்லுவாங்கன்னு, அந்த இடம் பார்க்குறது அழகாக இருந்தது. நாங்கள் ஐயா இதால் வரக்குள்ளே நாங்கள் மேய்ச்சிட்டோம்ண்ணே ஐயா இஞ்சாம் பாரான்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயா வச்சு ஒரு வீடியோ ஒன்று என்ன எடுக்கணும். அதுவும் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஏதாவது ஒரு விளையாட்டுமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கேள்வி கேட்டேன் நான். அதாவது மேலே கேள்வின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பதில் சொன்னா சரியானே, அதுக்கு வந்து நாங்கள் பெரிய புத்தகத்தில் கேள்வி வந்து கேட்கணும் முடியலண்ணே. இப்போ சனுட்ட கேட்குறேன் பேர் என்ன, அது ஒரு கேள்வி தானே. உன்னுடைய பெயர் என்ன? சனுஷன். என்ன சனுஜன்? என்னடா என்ன பேர்றா? சனுஷ்கன். சரியா? சரியா. அதே மாதிரி வந்து இப்போ தம்பிகிட்ட கேட்குறோம், தம்பி உன்னுடைய பெயர் என்ன ஏன்னா ஒரு கேள்விக்குறியோடு நிற்குதுன்னு. கேள்விக்குறியோடு என்ன கேள்வி வந்து கேட்கப்படுது அனைத்தும் வந்து கேள்விதான் என்ன தம்பி. அதுக்கு பதில் வந்து சனுஷ்கன். என்ன அதே மாதிரி என்னுடைய பேர் கேட்டால் என் பேர் வந்து அனுஷன். என்ன நான் செய்யக்கூடிய யூடியூப் சேனலோட பேர் என்ன? வைசப் அனுஷன். என்ன ஏன்னால் அந்த ஐயாவுக்கு வந்து ஏன் நாங்கள் இப்படியான கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஐயாவுக்கு நாங்கள் அந்த காசை வந்து கொடுக்கணும்னு சொன்னால் முடிவெடுத்தினாங்க. என்ன ஐயாவுக்கு இந்த 2000 ரூபா காசு வந்து கொடுக்கணும். ஆனால் அது வந்து சும்மா எடுத்தால் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த கேள்வி கேட்டு ஒரு பதிலுக்கான ஒரு போட்டியாக இருக்கிற டைமில் வந்து ஐயாவுக்கும் அந்த காசை வந்து பிறக்குள்ளே வந்துட்டு அவருக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். என்ன
நான் கேள்வி கேட்டேன், அதுக்கு சரியான பதில் சொன்னாங்க என்ன, அதனால் வழங்கப்பட்ட பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வந்து எந்த விதமான இதுவும் வந்து ஏற்படாது. ஓகே, இந்த வீடியோ வந்து நாங்கள் எடுத்து இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு சொல்ல வேண்டி கிடைக்குன்னு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, ஓகே மக்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா யானைகள் அதிகளவில் வரக்கூடிய இடம் என்ன. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த யானைங்க நிற்கி இங்கே வர்றதுக்கான சந்தர்ப்பம் நிறையவே இருக்குன்னு. அப்போ நாங்கள் அதுக்கடியில் காரை திருப்பி எடுத்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு நாங்கள் போகணும். இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வந்து அமைஞ்சிருக்கும். உண்மையிலேயே அந்த ஐயாவிடம் இப்படி ஒரு இலகுவான கேள்வியை கேட்டதுக்கான காரணம் வந்து அவருக்கு கொடுக்கணுன்றதுக்காக தானே. அப்போ தம்பி நீ கேட்ட கேள்வியை பிள்ளை அவர் சொன்ன பதில பிள்ளை எல்லாம் வந்து சொல்லக்கூடாதுண்ணே. இது வந்து ஒரு ஃபன் என்ன, ஒரு ஜோக்காக வந்து கேட்ட கேள்வி தான், சீரியஸாக வந்து கேட்கலண்ணே. அப்போ ஜோக்கா அவருக்கு வந்து கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் சும்மா வந்து கேட்ட கேள்வி தானே அது. அந்த ஐயாவோட கைக்குள்ளேயும் வந்து எனக்கும் ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து அந்த கல்லும் சுருளும் என்ன, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுண்ணே. கல்லும் சுருளும் மட்டும் நல்லா இருந்துச்சு. நானும் இப்போ கல்லும் சுருளும் பண்ணக்குள்ளே வந்து இப்போ நத்தையில் கல்லான உடம்பாக இருக்கும் என்ன, ஆமைகள் அப்படி சுருளும் அப்படி என்ற மாதிரி நான் யோசிச்சேன் நான். அப்போ அவர் வந்து சொன்ன பதில் வந்து நல்லா இருந்துச்சு. அது கல்லும் அது சுருளும் அதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு மேலே வித்தியாசமாக இருந்துச்சு அனுபவம்னு சொல்லிட்டு கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விட மக்களே. ஓகே, ஏதோ வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெற செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.